Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard maths exercise number 1.1 sum 6 பார்க்கலாம். Question read பண்ணிக்கலாம். Let a equal to x belongs to w such that x less than 2, b is equal to x belongs to n, 1 less than x less than or equal to 4. and c is equal to 3,5. so verify that அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ஏபி மற்றும் ஏபி நம்பர்ஸ் கொடுத்து பி மற்றும் சி ஈக்குவல் டு 3,5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சி மட்டும்தான் நமக்கு ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. ஏபி செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. அதை நம்ம இப்போ ரோஸ்டர் ஃபார்முக்கு எழுதிட்டு ஈஸியாக சம் போடலாம். இப்போ நான் செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறத எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ஃபஸ்ட்டு மாற்றி எழுதிக்கலாம். வாங்க எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர் அப்படின்னு மீனிங். ஹோல் நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்னால் நம்ம 1 2 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோல் நம்பர் அப்படின்னா ஹோல் நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுதான் ஹோல் நம்பர்னு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இப்போ இந்த ஹோல் நம்பர் எக்ஸஸ் என்னவாக இருக்கணும்? ஹோல் நம்பராக இருக்கணும். லெஸ் தேன் 2வாக இருக்கணும். இப்போ ஹோல் நம்பர்னால் ஸ்டார்டிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னேன்? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0, எதுலேருந்து முடியணும் அந்த நம்பர்? லெஸ் தேன் 2. ஸோ 2க்கு குறைவான நம்பராக இருக்கும், கம்மியான நம்பர். 2க்கு லெஸ் தேன் 2னா 2 விட சின்ன நம்பராக இருக்கணும். இப்போ 2 விட சின்ன நம்பர், 0லேருந்து 2 விட சின்ன நம்பர்னால் 1 இல்லைங்களா? நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணோம். 2 விட சின்ன நம்பர், அதுக்கடுத்து 1 தான் வரும். அதுக்கப்புறம் இந்த 2 நமக்கு வராது, ஏன்னா 2வை விட சின்ன நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம 0, 1 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அது எழுதிக்கலாம். ஸோ ஏ வந்து 0, 1. அடுத்தது பி எழுதிக்கலாம். பியில் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஸோ 1 2 3 அப்படிங்கிறதுல தான் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 அப்படி கண்டினியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர் 1 இஸ் லெஸ் தேன் எக்ஸு. ஸோ 1 லெஸ் தேன் எக்ஸ்னால் 1 தான் சின்ன நம்பராக இருக்கணும், எக்ஸுங்கிறது வந்து பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா சிம்பிள் பார்த்திங்கன்னா எக்ஸு சைடு தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் பெரிய நம்பராக இருக்கணும், இது சின்ன நம்பராக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸ் அப்படின்னு பெரிய நம்பராக எக்ஸ் இருக்கணும்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? 2 எடுத்துக்கணும். ஸோ 1ஐ விட 2 தான் பெரிய நம்பர் இல்லையா? இந்த 1 நமக்கு எடுக்கக்கூடாது. நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுலேயே என்ன கேட்டிருக்காங்க? 1 லெஸ் தேன் எக்ஸுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸுங்கிறது வந்து 1ஐ விட பெரிய நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2 எழுதணும். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் லெஸ் தேன்னா 4ஐ விட குறைவு, ஈக்குவல் டு கொடுத்ததுனால இந்த 4ஐயும் நம்ம எழுதணும். ஸோ எக்ஸ் வந்துட்டு 2ன்னு இப்போ நம்ம எழுதியிருக்கோம். இங்கே என்ன அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்போ 4ஐ விட லெஸ் தேன் என்னென்னா 3 வரும். அதுக்கப்புறம் இந்த அடியில் இந்த கோடு போட்டிருக்காங்க பார்த்திங்களா? இந்த கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா இவங்க இங்கே கொடுத்துருக்குற நம்பரையும் சேர்த்து நம்ம இங்கே எழுதணும். அந்த நம்பரோடு சேர்த்து தான் எழுதணும். ஸோ இப்போ 4, இந்த நம்பரு 4 சரிங்களா? இப்போ நமக்கு 2, 3, 4 தான் வந்து பியாக எழுதணும். எழுதிக்கலாம் நம்ம. ஸோ 2, 3, 4 இப்போ நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிட்டோம். சி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க ரோஸ்டர் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு
இப்போ ஏபிசி பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A cross B union C equal to A cross B union A cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டு சைடில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்டு சைடு LHS A cross B union C. ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏ நம்ம 0,1 எழுதியிருக்கோம். 0,1. ஸோ இந்த B யூனியன் C நம்ம இப்போ எழுதணும். B யூனியன் C. ஸோ இப்போ B யூனியன் Cனா இப்போ B வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதி வச்சுருக்கோம் இல்லைங்களா? 2,3,4. B வந்து 2,3,4 யூனியன் C 3,5. 3,5. ஸோ இப்போ B யூனியன் C எழுதலாம். இப்போ யூனியன் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா நம்பரையுமே நம்ம எழுதணும். இதில் இருக்கிற எல்லா நம்பரையுமே எழுதணும். ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. இப்போ ஒரே நம்பர் ரெண்டுலேயுமே பியிலையும் வந்து சியிலையும் வந்திருந்தால் ஒரே நம்பர் எடுத்தால் போதும். ஸோ அதுதான் யூனியன். ஸோ இப்போ 2 இருக்குது. 2, இப்போ 3 எழுதலாம். 4 எழுதலாம். ஸோ இங்கேயும் 3 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். இந்த 5 நம்ம இப்போ எழுதலாம். ஸோ இதுதான் வந்து யூனியன் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுத்துலேயும் இருக்கிற நம்பரும் இருக்கிற எல்லா நம்பரும் நம்ம எழுதணும். என்னென்ன நம்பர் பிலேயும் இருக்கோ சியிலும் இருக்கோ அந்த நம்பர் எல்லாமே நம்ம எழுதணும். ஸோ B யூனியன் C இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும்? A cross B யூனியன் C வேணும். பார்த்திங்கன்னா A cross B யூனியன் C தான் வேணும். இப்போ நம்ம ஆல்ரெடி B யூனியன் C ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ A cross B யூனியன் C எழுதலாம். A ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ A எழுதலாம். A ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ரோஸ்டர் ஃபார்மில் 0,1 0,1 cross. ஸோ B யூனியன் C நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம்? 2,3,4,5. ஸோ 2,3,4,5. ஸோ இது இப்போ நம்ம இதுக்கு பேர்ஸ் எழுதிக்கலாம், செட்ஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 0,2 0,2 0,3 0,4 0,5. அடுத்து இந்த நம்பருக்கு நம்பர் 1 நம்பருக்கு எழுதலாம். 1,2 1,3 1,4 1,5. ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு செட்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுவும் இதுவும் கரெக்டாக வெரிஃபை ஆகுதா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போ 1 பார்த்தாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பார்க்கலாம். RHS பார்க்கலாம். ஸோ A cross B யூனியன் A cross C தான் நம்ம பார்க்கணும் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நான் A cross B பார்க்கலாம். நம்ம A cross B A வந்து 0,1 cross B 2,3,4. ஓகேங்களா? ஸோ A cross B பேர்ஸ் நம்ம எழுதலாம். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. ஸோ A cross C எழுதிக்கலாம். A நம்மளுக்கு 0,1 cross
சி நம்ம என்ன பார்த்தோம் 3,5 3,5 ஸோ இதுக்கு நம்ம செட்ஸ் எடுக்கலாம் ஸோ 0,3 0,3 0,5 ஸோ 1,3 அடுத்த நம்பருக்கு எடுத்துக்கலாம் 1,3 1,5 ஸோ இப்போ நம்ம A cross B யூனியன் A cross C எழுதணும். இப்போ நம்ம A cross B பேர்ஸ் எழுதியிருக்கோம், A cross C உடைய பேர்ஸ் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து யூனியன்னா இப்போ ரெண்டையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இந்த ரெண்டு செட்ஸையும் இதுவும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுவும் இந்த செட்ஸும் நம்ம இங்கே ஒன்றா சேர்த்து எழுதலாம் இங்கே. ஸோ நான் இப்போ A cross Bயில் இருக்கிற செட்ஸையும் A cross Cயில் இருக்கிற செட்ஸையும் ரெண்டையும் சேர்த்து எழுதிருக்கேன். இப்போ நமக்கு இதுதான் வந்து சம் 2 நம்ம வெரிஃபை பண்ணது. ஸோ நம்ம இப்போ இது ரெண்டுத்துடைய செட்ஸு தான் எழுதியிருக்கோம், இன்னும் யூனியன் நம்ம பார்க்கல. இப்போ இதுலேருந்து நம்ம இந்த யூனியனை எடுத்து எழுதணும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி யூனியன் அப்படின்னா இதில் என்னென்ன நம்பர்ஸ் என்னென்ன பேர்ஸ் இருக்கோ எல்லா பேர்ஸுமே நம்ம எழுதணும், ஆனால் ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ 0,2 இருக்குது, ஃபஸ்ட் நம்ம அதை எழுதலாம். 0,2 3 0,3 0,4 1,2 1,3 1,4 இருக்குது. இப்போ ரிப்பீட்டடாக பாருங்கள் 0,3 அகெயின் வருது. ஸோ மறுபடியும் அந்த 0,3 வந்தால் நம்ம எழுத வேண்டியதில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா 0,5 நம்ம இன்னும் எழுதலை, ஸோ எழுதிக்கலாம் 0,5. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ 1,3 ஆல்ரெடி எழுதிட்டோம், 1,4 எழுதியாச்சு, 0,3 எழுதியிருக்கோம், 0,5 எழுதியாச்சு, 1,3 எழுதியிருக்கோம், 1,5 நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ இந்த பேர்ஸ் தான் A cross B யூனியன் A cross C. இப்போ நம்ம இந்த ரெண்டு சம்ஸையும் வெரிஃபை பண்ணணும், இது ஈக்குவலாக இருக்கா இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சம் 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 0,2 வருது. ஸோ இங்கேயும் 0,2 இருக்குது, நான் டிக் பண்ணிக்கிறேன், நீங்கள் டிக் பண்ண வேண்டாம். 0,2 0,3 ஸோ 0,4 இருக்குது, 0,5 இருக்குது, ஸோ 1,2 இருக்குது, இங்கேயும் 1,2 இருக்குது, 1,3 இருக்குது, இங்கேயும் 1,3 இருக்குது, 1,4 இருக்குது, இங்கேயும் 1,4, இங்கே 1,5 இருக்குது, இங்கேயும் 1,5 நம்மளுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே டிக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சேம் சம் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இருந்து தான் இப்போ செகண்டு சம்லேயும் இருக்குது. ஸோ 1 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்த செட்ஸும் சம் 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்த செட்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதணும் இதை, ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. It means A cross B union C equal to A cross B union A cross C. Hence proved. ஸோ ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ரெண்டுமே ப்ரூவ் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் யூனியன் கேட்டிருந்தாங்க, இதில் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ A cross ஃபர்ஸ்ட்டு A equal to 0,1, B intersection C நம்ம எடுக்கணும். இன்டர்செக்ஷன்னா
ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மேக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி எழுதிக்கலாம். பி நமக்கு என்ன நம்பர் 2, 3, 4. 2, 3, 4 intersection C 3, 5. 3, 5. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ இன்டர்செக்ஷன் எடுக்கலாம். இன்டர்செக்ஷன்னா இது ரெண்டுலேயுமே அந்த நம்பர் காமனாக இருக்கணும். இப்போ 2 பியில் இருக்குது, சியில் இல்லை. ஸோ அது நம்ம எடுக்க வேண்டாம். 3 வந்து பியிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. அப்போ நம்ம இந்த 3 எடுத்துக்கலாம். 3 4 பியில் மட்டும்தான் இருக்குது, சியில் இல்லை. ஸோ அந்த நம்பர் நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இஸ் 3. ஸோ இப்போ 3 தான் நமக்கு பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ நம்ம ஏ இங்கே எழுதியிருக்கோம். 0, 1 கிராஸ், இந்த கிராஸ் போட்டுக்கோங்க. தென் நம்ம பி இன்டர்செக்ஷன் சி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ பி இன்டர்செக்ஷன் சி இஸ் 3. ஸோ இப்போ நம்ம அதை எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செட்ஸ் எழுதணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் 0, 3, 0, 3. ஸோ அவ்வளோதான், ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 1, 3. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இது 1 கண்டுபிடிச்சிட்டோம். இது நமக்கு எந்த சைடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ LHS. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற A cross B intersection A cross C பார்க்கலாம். ஸோ RHS is A cross B intersection A cross C. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், A cross B எழுதிக்கலாம். A 0, 1 cross B 2, 3, 4. 2, 3, 4. ஸோ இது ரெண்டுக்கு நம்ம செட்ஸ் எழுதணும். ஸோ 0, 2, 0, 3, 0, 4. அடுத்த நம்பர் 1, 1, 2, 1, 3, 1, 4. இப்போ நம்ம அடுத்து என்ன எழுதணும், A cross எழுதணும். A cross C. ஸோ A 0, 1 cross C 3, 5. 3, 5. இப்போ நம்ம இதோட செட்ஸ் எழுதலாம். 0, 3, 0, 5. அடுத்து 1, 3, 1, 5. ஸோ இப்போ நம்ம A cross B intersection A cross C எடுக்கணும். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எழுதணும். ஸோ நான் இப்போ இது ரெண்டையும் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ A cross Bயில் நம்ம கண்டுபிடிச்சதையும் A cross Cயில் நம்ம கண்டுபிடிச்சதையும் ரெண்டையும் சேர்த்து நான் இங்கே எழுதியிருக்கேன். அந்த நம்பர்ஸை சேர்த்து நான் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கு தான் தனித்தனியாக எழுதி இன்டர்செக்ஷன் வந்து தெரிகிற மாதிரி சென்டரில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இப்படி எழுத வேண்டாம், நீங்கள் யூஸ்வலாக எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இதில் நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும். இப்போ காமனாக இருக்கிற நம்பரை பார்க்கலாம். 0, 2 A cross Cயில் இல்லை, 0, 3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ இது காமனான நம்பர். ஸோ நம்ம இன்டர்செக்ஷனில் எடுத்துக்கணும். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கலாம், நான் டிக் போடுறேன். இந்த நம்பர் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ 0, 3. அடுத்து 6, 0, 4 ஒன்றில் இருக்குது, ஒன்றில் இல்லை. ஸோ அது வேண்டாம், எடுக்க வேண்டாம் நம்ம. ஸோ இதெல்லாம் எடுக்க வேண்டாம்.
ஸோ 1, 2 இல்லை, 1, 3 1, 3 இருக்குது. ஸோ 1, 3 நம்ம எழுதிக்கலாம். 1, 3 பாருங்கள் ரெண்டுலேயுமே இருக்குது. A cross Bலேயும் இருக்குது, A cross Cலேயும் இருக்குது. அடுத்து 1, 4 இல்லை, அவ்வளோதான். A cross B முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் A cross Cலேயும் இல்லை. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 0, 3யும் இந்த 1, 3யும் தான். இதுலேயும் இருக்குது, இதில் இருக்குது பாருங்கள். ரெண்டுலேயுமே சேம் நம்பராக இருக்குது. ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது நம்ம சம் 2 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம சம் 1ஐயும் சம் 2ஐயும் வெரிஃபை பண்ணிக்கலாம். சம் 1 பாருங்கள் 0, 3 1, 3 இருக்குது. அதே மாதிரி சம் 2லேயும் 0, 3 1, 3 தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2, so LHS equal to RHS, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. So hence proved அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம். வாங்க தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். A union B cross C equal to A cross C union B cross C. ஸோ இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம எழுதலாம். A union B. இப்போ A union B என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ A 0, 1 union B 2, 3, 4 இல்லைங்களா? ஸோ யூனியன்னா என்ன பார்த்துருக்கோம்? எல்லா நம்பரையுமே எழுதணும். இருக்கிற எல்லா நம்பருமே எழுதணும். ரிப்பீட்டடாக மட்டும் எழுதக்கூடாது. ஸோ இதில் என்னென்ன நம்பர் இருக்கோ எல்லா நம்பரையும் நம்ம எழுதலாம். 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லா நம்பருமே இங்கே வந்துச்சு. இதுதான் A யூனியன் B. இப்போ A யூனியன் Bக்கு அப்புறம் கிராஸ் C நம்ம பார்க்கணும். இப்போ எழுதிக்கலாம். A யூனியன் B நமக்கு தெரியும். கிராஸ் C. இப்போ A யூனியன் B என்ன? 0, 1, 2, 3, 4 கிராஸ் C எழுதிக்கலாம். C 3, 5. ஸோ இப்போ இதுக்கு நம்ம செட் எழுதிக்கலாம். 0, 3 0, 3 0, 5. அடுத்து 1 1, 3 1, 5. அடுத்து 2 2, 3 2, 5. அடுத்து 3 3, 3 3, 5. அடுத்து 4 4, 3 4, 5. ஸோ நம்ம செட்ஸ் எழுதியாச்சு. ஸோ நம்ம LHS ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு A cross C A cross C யூனியன் B cross C. ஸோ RHS ரைட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட்டு A cross C. இப்போ நம்மளுக்கு A என்ன கொடுத்துருந்தாங்க? A பாருங்கள் 0, 1 கிராஸ் C நமக்கு 3, 5. ஸோ இதுக்கு நம்ம செட் எழுதலாம். ஃபர்ஸ்ட்டு 0, 3 0, 5
அடுத்த நம்பர் 1,3 1,5. ஸோ நம்ம எழுதியாச்சு. அடுத்து B cross C பார்க்கலாம். ஸோ B cross C. ஸோ B நம்மளுக்கு தெரியும். 2,3,4 2,3,4 cross C நமக்கு 3,5 தான். ஸோ இதுக்கு நம்ம செட்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 2,3, அடுத்து 2,5, அடுத்த நம்பர் 3, 3,3, 3,5, அடுத்த நம்பர் 4, 4,3, 4,5. ஸோ நம்ம A cross C, B cross C ரெண்டுமே நம்ம இங்கே எழுதிட்டோம். இப்போ இதிலிருந்து யூனியன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ யூனியன் அப்படின்னா இந்த ரெண்டில் இருக்கிற எல்லா நம்பருமே நம்ம எழுதணும். ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது, எல்லா நம்பருமே எழுதணும். இப்போ ஃபஸ்ட் 1 by 1 எழுதிக்கலாம். 0,3 எழுதலாம். ஃபஸ்ட் நம்பர் 0,3. அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 0,5, 1,3, 1,5. ஸோ இதில் 2,3, 2,5. ஸோ ரிப்பீட்டடாக எந்த நம்பருமே வரல, அதனால் நான் எல்லா நம்பரும் எழுதுகிறேன். 3,3 and 3,5, 4,3 and 4,5. ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். இப்போ இது நம்மளுக்கு 2 ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருக்கிற 2. ஆல்ரெடி நம்ம 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ 2ஓட சேர்த்து வெரிஃபை பண்ணணும். வாங்க பார்க்கலாம். 1ல் 0,3 இருக்குது, டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிக் பண்ண வேண்டாம். 0,3. நெக்ஸ்ட்டு 0,5, 0,5, 1,3, 1,3, 1,5, 1,5, 2,3, 2,3, 2,5, 2,5, 3,3, 3,3, 3,5, 3,5, 4,3, 4,3, 4,5, 4,5. ஸோ இதுலேயும் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன எழுதணும்னு தெரியும் உங்களுக்கே. வாங்க எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2, so LHS equal to RHS. It means A union B cross C equal to A cross C union B cross C. Hence proved. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த சம்மில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.